வணக்கம் நம்மள உன்னோட பேட்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதாவது லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்னை கண்டுக்கிறதே கிடையாது. இப்பதான் பார்த்தேன். அதாவது நீ வந்து பார்த்தனா அரசியல் எந்த அளவுக்கு அவுடேட்டடா இருக்கு அப்படிங்கிறது. ஏன் நம்மள இந்த செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிற ஐடியாவை ஏதோ ஒரு புதுசா கண்டுபிடிச்சது மாதிரி நீ சொல்றியா அண்ணாமல அதிமுகல ஆர்பி உதயகுமார் ஜெயலலிதாவை ஏமாத்துறதுக்கு போட்ட ஒரு இத்து போன ஐடியா எது, நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு. அதை கொண்டு வந்து என்னமோ பெரிய நாவல் ஐடியா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற. அப்புறம் இன்னொன்னு என்னமோ சாட்டையில் அடிப்பேனா? ஏய், நீ என்ன லண்டன் போயிட்டு வந்தோடனே என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு பெரிய மகாத்மா காந்தி இவரு. அப்படியே அங்கிருந்து வந்தோடனே கோட் சூட்டை கழட்டிட்டு வேஷ்டியை உடுத்தினாருன்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா ஏன் அதாவது ரொம்ப அதர பழசா எந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணணும்னே தெரியாம தெரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறான் அதாவது அமித்ஷா வந்து அம்பேத்கரை அசிங்கப்படுத்தின விஷயம், அப்புறம் உங்க அக்கா வீட்டுக்காரரு சிவகுமார் சத்திரப்பட்டி செந்தில்குமார்ன்ற பேர்லாம் உன்னோட பினாமி கோடி கோடியா சொத்து சேர்த்திருக்காங்க பாரு. இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம அதுல நான் கேட்டா செந்தில் பாலாஜி வீட்டுல நான் வந்து குழம்பு ஊத்தி சாப்பிடுவேன், ஜோதிமணி அக்கா வீட்டுல ரசம் வாங்கி சாப்பிடுவேன், பொரியலுக்கு குழம்பு வாங்கிக்கிடுவேன் அப்படின்ற ரேஞ்சில் ஒரு தற்கூரி மாதிரி பேட்டி கொடுத்த பாரு. இன்னைய தேதி வரைக்கும் நீ அதுக்கு பதிலே சொல்லல. எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனம்னா, இந்த அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்து நான் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிருவேன், செருப்பு போட மாட்டேன், என் தொண்டர்களை கூப்பிட்டு. அப்புறம் இன்னும் நீயே உன் தொண்டர்களை அசிங்கப்படுத்துற. என்னன்னா, நான் தொண்டனை கூட்டிட்டு வந்து போராட்டம் பண்ணா நாயை தூக்கிட்டு போறது மாதிரி தூக்கிட்டு போறீங்க அப்படிங்கிற. எவனுமே போராட வந்த தொண்டனை இப்படி அசிங்கப்படுத்த மாட்டேன். அதாவது வீட்டுல உன் கூட வந்து 4 பேர் உட்கார்றாங்க பாரு பேட்டி கொடுக்கும்போது, அவங்ககிட்ட கேளு, நிஜமாவே அவங்க வீட்டுல இருக்க லேடிஸ் வந்து அவங்களதான் சாட்டையால அடிக்குங்க. ஏன்டா இப்படி ஒரு தற்குறி பயலுக்கு கூட பின்னாடியே போய்கிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை, எங்க தலைவர் வந்து பெண்களுக்கு எதிராக குற்றம் அப்படின்னா உடனடியா நடவடிக்கை எடுப்பார். சரியா? நீ இந்தியால வேற எந்த முதலமைச்சரும், ஏன் பிரதமர் நரேந்திர மோடி கூட அந்த துணிச்சல் கிடையாது. விளையாட்டு வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பிரிஜ்பூஷன் சிங் மேல என்ன நடவடிக்கை எடுத்தார் நரேந்திர மோடி? கடைசி வரைக்கும் அந்த ஆள் மேல நடவடிக்கையே எடுக்கல. இதெல்லாம் தாண்டி அந்த ஆளோட மகனுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுத்தாரு உத்தரப்பிரதேசத்துல. அந்த மாதிரிலாம் எங்க தலைவர் செய்ய மாட்டாரு. நரேந்திர மோடி அரசோட நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ சொல்லுது, அதாவது இந்தியால சேஃபஸ்ட் சிட்டினா அது சென்னை தமிழ்நாடு தான் அப்படின்னு. சரியா? அதனால எங்க ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அது உடனடியா நடவடிக்கை எடுப்பாரு என் தலைவர். அந்த தில்லு அந்த திராணி என் தலைவருக்கு இருக்கு. உனைய மாதிரி கூட பூரா கிரிமினலு, குற்றவாளி, குண்டாஸ்ல போனவன், தேசிய பாதுகாப்புல போனவன், இப்படி பயல்கள் எல்லாம் வச்சுட்டு நீ எல்லாம் நியாயம் பேசுறியா? நீ திருந்த பாரு அண்ணாமலை. இல்லைன்னா நீ லண்டனும் வேற எங்கேயாச்சும் போய் வேலை கீழைக்குனாலும் போ. மதுரை எஸ் பாலா, உனக்கு தான் இந்த வீடியோ. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுறா. அதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. அவளோட எஃப்ஐஆர் வந்து வெளியில் வந்திருக்கு. அதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. ஆனால் இதெல்லாம் எதிர்த்து எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பேசுகிறா. இதை எதிர்த்து நீ கண்டிச்சு ஒரு வீடியோ போடுவோம். உனக்குலாம் வெக்கமான சூடு சொரணை எதுவும் இருக்காதா? இல்லை, நான் கேட்குறேன். முட்டு கொடுக்கலாம், ஓரளவுக்கு தான் முட்டு கொடுக்கணும். அதுக்காக இப்படியா முட்டு கொடுப்பேன்? நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுங்க நடந்தாலும் இப்படி தான் கொடுப்பியா? கொடுத்தாலும் கொடுப்பேன். ஏன்னா இவே ராமசாமி சொன்னது சரியாக தான் இருக்குது. 21வது பக்கத்தில் இன்னும் ஒரு சிலர்லாம் பேசுகிறாங்க, வந்து என்னென்னு பேசுகிறாங்கன்னா, இந்த பொண்ணு மேலே தான் குற்றம் இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு பின்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறாங்க. உங்களுக்குலாம் உடம்பு கூசவே கூசாதா? இன்னும் ஒரு சிலர் இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணாதீங்க. இல்லை கேட்குறேன், பொள்ளாச்சி இஷ்யூ எதுக்கு பெருசாக்குனீங்க? கஸ்டுவல் டெத்து, ஃபீனிக்ஸ் ஜெயராஜ் அந்த இஷ்யூ எதுக்கு பெருசாக்குனீங்க? தூத்துக்குடி இஷ்யூ எதுக்கு பெருசாக்குனீங்க? பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு குரல் கொடுக்கறதை தாண்டி இங்கே என்ன பெரிய அரசியல் இருந்துட முடியும்? இதுக்கு எல்லாத்துக்கும் சரி 2026 எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் மக்களும் தக்க பதிலடி கொடுப்பாங்க.